பிளஸ் என்னோட 15வது ஃபாரின் ட்ரிப். மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ் எங்களுக்கு இருக்கு. அந்த வாய்ப்பை தான் நீங்களும் இன்னைக்கு எல்லாரும் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல கரையிற பொருள்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு சொல்லி கொடுக்க ஒருத்தர் கிடைக்காது. நம்ம இந்த இந்த வியாபாரத்தை எப்படி நேசிக்கிறோன்றதுதான் கரெக்டுங்களா? ப்ராடக்டா நேசிக்க போறோமா, லைஃபா நேசிக்க போறோமான்றத முடிவெடுங்க. அடுத்த ஃபிளைட்டு நம்ம எல்லாரும் வரும்போது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜூம்குள்ள இருக்கிற அத்தனை பேர்களும் உள்ள வரணும். என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் என்னோட பையன் இன்னைக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் வெளியில நிறைய இருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் மூலயமா இன்னைக்கு ஒரு வெளிநாட்டு பயணம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு அவனும் என்னோட வந்து பயணிக்கிறான். பிளஸ் அவனோட சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா இருந்து எப்படி நம்ம அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை முகத்துல பார்த்தோமோ அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு அவங்க கிட்ட நான் பார்த்துட்டு இருக்கேன். அதேதான் உங்க வீட்லயும் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பெஸ்ட் கொடுக்க போறீங்க, என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, அவங்களுக்கு வருங்கால வந்து பாத்தீங்கன்னா தலைமுறைக்கான வருமானம் கொடுக்க போறோமா அப்படின்றது யாரு முடிவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட ஃபிளைட்ல இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த எனக்கு விக்டோரியா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ ரூபனா, உங்களெல்லாம் மிஸ் பண்றோம். இந்த ட்ரிப்ல நீங்க இல்ல. நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம எல்லாருமே சேர்ந்து வருவோம். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. Happy journey ka. Happy journey Mukesh. Thank you madam. Happy journey Mukesh. Thank you sir. Thank you. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். வாங்க மேடம். வெல்கம் மேடம். ரொம்ப சந்தோஷம். வேற யார் பக்கத்துல இருக்கு? ஜெயதி சார் உங்க மேடம் பேச சொல்லுங்க. சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ஃபீலிங்க ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ட்ரிப் தாய்லாந்து போறது, செகண்ட் ட்ரிப் துபாய் போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது நான் நினைச்சே பார்க்கல, கிடைக்குது. எங்க வீட்டுக்காரர் எங்க லோக்கல்ல கூட்டு போக மாட்டாரு. கண்டிப்பா எங்க வீட்டை விட்டு எங்கேயும் இட்டு போக மாட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பிளைன்ல வந்ததே தாய்லாந்துக்கு, இப்போ செகண்ட் டைம் துபாய். இதுக்கு தேங்க்ஸ். கப்பல்ல சுத்தி காட்ட போறோம் சார். கூட்டு போகாதவரை இப்ப பிளைட்ல மட்டும் தான் கூட்டு போறாரா? ஆமா சார், எங்கேயுமே கூட்டு போறது. அதாவது வெஸ்டேஜ் நம்ம வாழ்க்கையில கிடைக்கலன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம், கிடைச்சதுனால எப்படி இருக்கிறோம்? உங்களுக்கு வெஸ்டேஜ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அது சொல்லுங்க. நிறைய மாற்றம் கொடுத்துருக்கு சார். நான் தனியா எங்கேயும் வந்ததே இல்லை. வெஸ்டேஜ் பிராஸ் அப்படின்னு நான் தனியா வந்திருக்கேன். சென்னைக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்க கூட இல்லை. எங்கேயுமே போனதில்லை. ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் வெஸ்டேஜ்ல கொஞ்சம் தைரியம் வந்து நான் வெளியே வரேன் சார். ஓகே ஃபைன். கிரேட் மேடம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் ஸ்டார் குரூஸ்ன்றது ஒரு சொர்க்கம். நீங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. படுத்து தூங்கிடாதீங்க. கண்டிப்பா சார். நைட்ல கூட போய் நீங்க போய் அந்த கடலை ரசிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த கப்பல் போகும்போது அந்த கடலை, அந்த தண்ணிய, அந்த சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் ரசிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். கண்டிப்பா சார். அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. அங்க டான்ஸ், அங்க இருக்கிற ஒவ்வொரு, நீங்க எல்லா டேஸ்டையும் பார்க்க முடியாது, இருந்தாலும் பாருங்க. ஜெயதி சாருக்கு தெரியாம அதனால ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணுங்க. சரி சார். கண்டிப்பா சார். ரைட். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாரு ஜெகதீஷ் சாருக்கு வாழ்த்து சொல்லணுமோ நீங்க சொல்லலாம். உங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஜெகதீஷ் சார், கங்க்ராச்சுலேஷன்.
வணக்கம் நாற்பத்தொன்னா. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். Happy journey, sir. Good morning, ma'am. Happy journey, na. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. ஜூம்ல இருக்கு எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. எல்லாருக்குமே இல்லாதவங்களுக்கு இருக்கு. Good morning, sir. Happy journey, sir. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க. எப்பவுமே நம்ம டாடா காட்டுற கூட்டத்திலே இல்லாம நம்ம அங்க பிளைட்ல உட்கார்ற ஆளா இருக்கணும். பிளைட்ல உட்கார்ந்து நம்ம இன்டர்வியூ கொடுக்குற ஆளா இருக்கணும். அந்த முடிவெடுங்க. அடுத்த லண்டன் ட்ரிப் போகும்போது பிளைட்ல இருக்கணும் அப்படின்றத முடிவெடுங்க. அதுதான் நல்லா இருக்கும். Good morning, sir. Jagdish, sir. Happy journey, sir. குட் மார்னிங் மேம். தமிழ் மேடம். Good morning, madam. And sir. சீக்கிரம் வாங்க. Happy journey, எல்லாரும் sir. சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா வந்துருங்க சார். நெக்ஸ்ட் ஃபிளைட் லண்டன் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் குட் மார்னிங் சார். ஜெகதீசன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். எழுதுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹாப்பி ஜர்னி சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. சூப்பர். ஃபேமிலியோட போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். எல்லாரும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டீங்களா? ஜெகதீஷ் சார், நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. குட் மார்னிங். நான் ஜெயதீஷன் பேசுறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு சார். பிளைட்ல எத்தனை முறை பறந்தாலும் அந்த உற்சாகம் குறையாது. திரும்ப அது பறக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அதிகமா இருக்கேன். பிளைட் பாத்தீங்கன்னா எல்லாருமே பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. எல்லாருமே வரணும். எல்லாருமே கண்டிப்பா பிளைட் ஏறி வெளிநாடு போகணும். இன்னைக்கு ஃபாரின் கல்ச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஹை லெவல்ல இருப்பாங்க. நம்மள ஏன் வெளிநாடு கூட்டிட்டு போறாங்கன்னா அங்க இருக்கிற கல்ச்சர், மக்கள், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அதை பார்த்தாதான் நம்ம அதாவது கண்ணில் பார்க்கும்போது தான் நம்ம மைண்ட் ஏத்துக்கும். அது ஒரு விஷயம் நம்ம காதுல சொல்லும் போது காதுல கேட்க மாட்டாங்க. நம்ம கண்ணை கூட பாத்தீங்கன்னா பாக்குறது தான் நம்ப. அது அதனாலதான் கம்பெனி நம்ம ஃபாரின் டூர் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையாக கொண்டு போறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். தாய்லாந்து எல்லாம் போகும்போது ரொம்ப டிசிப்ளின் அந்த இடத்துல ரொம்ப கண்டுகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ துபாய் போறோம் சார். துபாயில போயிட்டு என்ன கத்து போறதுல போயிட்டு வந்த பின்னாடி தான் தெரியும் அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. கண்டிப்பா சார். அங்க ஐட்னர்ல இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நீங்க போயிட்டு வந்துருங்க. சரியா? ஷூரா சார். ஓகே, ரைட், ஃபைன். தேங்க்யூ சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ சார். கிரேட் மேடம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஜெகதீசன் சார், நேத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அது நேற்றே வச்சிருந்தா அவரு ஃபாரின்ல போய் பிறந்தநாள் கொண்டாடி இருப்பாரு. ஜஸ்ட் மிஸ். நல்லா இருக்கீங்களா? எனிவே பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ஜெகதீஷ் சார். தேங்க்யூ சார். விஷ் பண்ண எல்லா லீடருக்கும் தேங்க்யூ சார். ஓகே, ஃபைன். மணிமேகலை பேசுறேன். ஜெகதீஷன் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மணிமேகலை. சார், ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ மேடம். வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் வாங்க, லேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஃபிளைட் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம். சார் போயிட்டு வாங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். நாங்க வரோம் சார். நாங்களும் பின்னாடி வந்துடும் சார். சீக்கிரம் வாங்க மேடம். வெல்கம். கண்டிப்பா முயற்சி பண்ண முடியல. சரி, அடுத்த ட்ரிப் பார்த்துலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அவரை பிளைட்ல பாருங்க.
ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ சார். ஃபிளைட்ல பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த ஃபிளைட்ல உட்கார்ந்தா எப்படி மேடம் இருக்கும் உங்களுக்கு? மணிமேகலை மேடம் சார் சூப்பரா இருக்கும் சார். எப்பயும் போனது இல்ல, போலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன் சார், ஆனா முடியல சார் இந்த டைம். நெக்ஸ்ட் டைம் போயிடுங்க அதுக்கான சார். முயற்சி, அதுக்கான வழி என்னன்னு உங்க அப்ளைனை கேளுங்க, சொல்லி தருவாங்க. கண்டிப்பா சார், ஃபோக்கஸ் பண்ணுவோம் சார். நிச்சயமா சொல்லி தருவாங்க. மேடம் மேடம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். கண்டிப்பா சார். மேடம் கண்டிப்பா சார். விஷயங்களை ஆக்ஷன்ல பண்ணணும். ஆக்ஷன்ல பண்ணுனீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த அடுத்த முறை அந்த ஃபிளைட்ல இருக்கலாம். லண்டன் போகும்போது அந்த ஃபிளைட்ல உட்கார்ந்துருக்கலாம். கண்டிப்பா சார். எல்லாருடைய முயற்சிக்குமான வெற்றி தான் அது. தொடர் முயற்சியா இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஆமா சார். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிட்டு போ பண்றோம் சார். நெக்ஸ்ட் டைம் போயிடும் சார். ஜெகதீஷ் சார் பலமுறை சென்னைக்கு வந்திருக்காரு, இப்போ ஃபிளைட்ல இருக்காரு. வெஸ்டேஜ் ட்ரைனிங்காக, வெஸ்டேஜ் மீட்டிங்காக பலமுறை ஆம்பூர்ல இருந்து சென்னைக்கு வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு துபாய் ஃபிளைட்ல உட்கார்ந்துருக்காரு. சார் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணேன் சார். சொல்லுங்க. மார்னிங் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். நாங்க வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணனால வந்து நாலேஜ் நிறைய கிடைக்கல. பட் இந்த மார்னிங் செக்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வழி நடத்திருக்கு. ஆனா நாங்க அடைய போற அத்தனை வெற்றிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் செக்ஷன் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நடத்தக்கூடிய ரூபன் சாருக்கு சிறந்த நன்றி சார். நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன அப்படின்னா, சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செயல்பாட்டுல கொண்டு போறதுதான் வெற்றி. மார்னிங் செஷன், அதாவது மழை எல்லாருக்கும் பெய்யுது, ஆனா அது வந்து பெய்யுற இடத்தை பொறுத்துதான் அதனுடைய ரிசல்ட். ஒரு நல்ல விவசாய நிலத்துல பெஞ்சா அங்க விவசாயம் செழிக்கும். அதுவே ஆற்றுல பெஞ்சா அது ஆறுல தண்ணியா போய் மக்களுக்கு விவசாயத்துக்கும் பயன்படும், குடிநீராகவும் பயன்படும். அதே இது சாக்கடையில பெஞ்சா யாருக்குமே பயன்படாது. அது சாக்கடையா போய் கடல்ல கலந்துரும். அப்போ அது பெய்யுற இடத்தை பொறுத்து. அப்போ ஆனா மழை பெய்யுது எல்லாருக்கும். அந்த மழையை எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்றத பொறுத்துதான் இருக்குது. எல்லாருக்குமான கருத்துக்களை எல்லாராலும் நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். பட் அதை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய வெற்றி. கண்டிப்பா சார், உண்மைதான் சார். எனிவே எல்லாரும் இது மாதிரி ஃபாரின் ட்ரிப் போகணும், எல்லாரும் கார் வாங்கணும், எல்லாரும் ஒரு நல்ல லக்ஸரி லைஃப் வாழணும். நாங்க வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி. அதுக்காக தான் நீங்க யாரு காலைல 6 மணிக்கு வந்தாலும் வரலனாலும் நான் 6 மணிக்கு வந்து செஷன் ஆரம்பிச்சிடுறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு 6 மணிக்கு, 6:15, 6:30 எப்ப விருப்பம் இருக்கோ வரீங்க, விருப்பம் இல்லைன்னா வர்றதில்லை. நான் என்ன சொல்றேன், வாங்க, டெய்லி வாங்க, டெய்லி அது சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துங்க, அதுதான் வெற்றி. ரைட்டா? செயல்படுத்துறவங்க வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றவங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஃபேமிலியோட ஃபாரின் ட்ரிப் போறாங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். கிரேட் கிரேட். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்ததுல உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்ப ஜெயதி சார் பிளேட்ல உட்காந்துருக்காரு, மேடம் மெட்ரோல வந்து இப்போ செக்இன் போறதுக்காக அங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தவங்க, இது வரைக்கும் ஃபாரின் ட்ரிப் போகாதவங்க, போனவங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க.
எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பா சொல்றது? போகாத. விஜயா மேடம் சொல்லுங்க. சரி, போகாத எப்படி சார் சொல்றது? என்னங்க போகாத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் சொல்றது? போகாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா முயற்சி சொல்ல சொல்றாங்க. இப்போ இப்போ அவருடைய எக்ஸைட்மெண்ட் பாத்தீங்க இல்லையா? ஆமா ஜெகதீஷ் சார். சாரு, கற்பக மேடம், அவங்க ஜெகதீஷ் சாருடைய ஒய்ஃப் 3 பேர் பேசுனாங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுல உங்களுக்கு என்ன கிடைச்சது? சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷமா இருக்கு. ஆ சார். அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்கும்? இன்னும் சந்தோஷமா இருக்கும் சார். அந்த இடத்துல உட்கார்றதுக்கான முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா அந்த இடம் எல்லாருக்கும் சொந்தம். சரி சார். எல்லாராலையும் முடியும். ஓகே அதே சார். மாதிரி மேடமுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து போகும்போது அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணும்போது நான் எடுத்த முடிவு அடுத்த ஃபாரின் ட்ரிப் போகணும்னு. 2012 ஜூலைல அவங்க போயிட்டு வந்தாங்க. 2013 ஜனவரில அவங்க கூட துபாய் ட்ரிப் போனேன். நான் ஜாயின் பண்ணது 2012 பிப்ரவரி 2ஆம் தேதி. இப்போ நான் ஜாயின் பண்ணி 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 14ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் பர்த்டே, வெஸ்டீஜ் பர்த்டே எனக்கு. ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ணி 11ஆவது மாசமே நான் ஃபாரின் ட்ரிப் போனேன். இது எல்லாருக்கும் சாத்தியம்தான். இது வரைக்கும் 17 முறை போயிட்டு வந்துட்டேன். 17 ஃபாரின் ட்ரிப். 17 முறை. ஸோ என்ன அப்படின்னா முடிவெடுத்தால் எல்லாமே கிடைக்கும். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் நான் அன்றைக்கு முடிவு எடுத்தேன். ஆக்சுவலா ஜூலை மாசம் பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து போறதுக்கே நான் முடிவெடுத்தேன். பிப்ரவரியில ஜாயின் பண்ணி ஜூலை மாசம் ஃபாரின் ட்ரிப்பு, டைமண்ட் ட்ரிப் போகணும்னு முடிவெடுத்தேன். ஆனா என்னால போக முடியல. ஏன்னா நான் அன்றைக்கு ஸ்டார் தான் முடிச்சிருந்தேன். அதுக்கு அடுத்த மாசம் தான் டைமண்ட் முடிச்சேன். அதனால இப்போ ஸ்டார் லெவல்ல இருக்கிறவங்க டைமண்ட் முடிக்கிறது ஈஸி. இப்போ கோல்டு லெவல்ல இருக்கிறவங்க டைமண்ட் முடிக்கிறது ஈஸி. அடுத்த லண்டன் ட்ரிப் போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சார் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க காலையிலேயே? ஆமா, நிச்சயமா என்னால உறுதியா சொல்ல முடியும். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொட்டி கிடக்குது. 6 மாசத்துல 5 மாசத்துல டைமண்ட் முடிக்க முடியும், கிரவுண்ட் முடிக்க முடியும்னு மேடம் பிளான் போட்டு காட்டினாங்கல்ல. ராஜன் சார் பிளான் போட்டு காட்டினாங்கல்ல. எத்தனை பேர் அதை செய்ய முடியும்னு முதல்ல நம்புனீங்க? முதல்ல டெய்லி ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும்ன்றத நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா டெய்லி பிரசன்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம பிரசன்டேஷன் பண்ணலாம். அது தப்பே கிடையாது. டெய்லி பிரசன்டேஷன் பண்ணணும். ஏன்னா ஃபாரின் ட்ரிப் போகும்போது ஆசையா இருக்கு, அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அவங்க செஞ்சதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு முடியலையே. ஏன்? ஏன்னா நம்ம முடிவு எடுக்கல. அடுத்த மாசம் கன்னியாகுமரியில நடக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு இன்றைக்கே டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படி? நம்ம முடிவு எடுத்துட்டோம், கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம், நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி வெஸ்டீஜ்ல ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கட்டாயம் பண்ணுவோம். நமக்குள்ள அந்த வேகம் செயல்படும். அந்த ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டா நம்ம உடம்பு அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கும். நம்ம மூளை முடிவு பண்ணிட்டா உடம்பு கொடுக்கும். மூளையும் உடம்பும் ஒரு வேலையை செய்யும் போது இந்த பிரபஞ்சம் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம மூளை எதுக்கு, நமக்கெல்லாம் இது முடியுமா, நமக்கெல்லாம் இது ஆகிற கதையா அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா நம்ம உடம்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அழகா எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா படுத்து தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சோம்பேறியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா நான் வருஷக்கணக்கா நான் 4 வருஷமா வெஸ்டீஜ்ல இருக்கேங்க, நான் 7 வருஷமா வெஸ்டீஜ்ல இருக்கேங்க சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெஸ்டீஜ்ல நீங்க என்னவா இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஜெகதீஷ் சார் டேக் ஆஃப் ஆகுறாரு, எல்லாருக்கும் தேங்க்ஸ் போடுறாரு. ஓகே, கிரேட் சார், கிரேட். தேங்க்ஸ் சொல்றவங்க, இது வாழ்த்து சொல்றவங்க எல்லாருமே அடுத்த முறை நம்ம கூட ஃபிளைட்ல உட்காந்துருப்பாங்க லண்டன் போகும்போது. நிச்சயமா அது எல்லாரும் சேர்ந்தே போகும். ரைட், கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? டாக்டர் ஜானி, பழனிவேல் சார், அப்புசாமி சார் எல்லாம் பேசுங்க.
கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நான் போயிட்டு வந்த அனுபவம் இருக்கு. ஆனா இந்த தடவை நான் போகலையே, நான் வருத்தம் தான். ஆனா அதுக்கு உண்டான இப்பதான் சொன்னீங்க, டெய்லி அந்த பிரசன்டேஷன் கொடுத்துருந்தா நாமளும் இன்னைக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. நாம அதை கொடுக்கல அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க. கண்டிப்பா கொடுத்திருந்தா நாமளும் இன்னைக்கு கண்டிப்பா துபாய் போயிருக்கலாம் நாமளும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுங்க. கண்டிப்பா அதை நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்ச நாள் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகி போச்சுங்க. ஆனா கண்டிப்பா நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஐயா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ப்ராடக்ட் ஐயா கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆ இந்த முயற்சி ஆ பண்ணிட்டு தான் இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வார்த்தையை முதல்ல விடுங்க. கெட்ட வார்த்தை இது. முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ரைட். முடிவு பண்ணுங்க. அதுக்கான ஆக்ஷன்ல இறங்குங்க. எஸ் சார். சும்மா ஓகே முயற்சி ஓகே சார். பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து எழுப்புறது இல்ல. ஆ. சும்மா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வாயிலேயே வர சொல்லக்கூடாது. தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய இல்ல பேர் இல்ல கேக்குறேன். போட்டுட்டு நீங்க இருக்கிறாங்க. நீ- நீங்க சொல்றத நீங்க எங்களுடைய எங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றீங்க. நீங்க உங்களுக்காக நீங்க சொல்லல இத. உண்மையாலுமே உங்களுக்கு நன்றி சொல்லணும். டெய்லி டெய்லி நீங்க காலையில கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் எழுப்பி இது மாதிரி செய்யுங்கப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு தினசரி நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்றீங்க. அதில் எடுத்துக்கிட்டாவே போதும் அந்த கருத்துக்களை. கண்டிப்பா சார் அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். அப்புசாமி சார், நான் உங்களை மட்டும் சொல்லல, நிறைய பேரு உட்கார்ந்த இடத்த கடன் கொடுக்காம உட்கார்ந்துகிட்டு நான் ஃபாரின் போகணும், நான் ஃபாரின் போகணும், நான் கார் வாங்கணும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. செயல்படாம எதுவுமே இல்ல, ஆக்ஷன் தான். இப்ப டெய்லி பிரசன்டேஷனுக்கு போற ஜெகதீஷ் சார் இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்காரு. விக்டோரியா மேடம் அவங்க டபுள் கிரவுண்ட் டைரக்டரு. இன்னைக்கு மாசம் 7 லட்சம் 8 லட்சம் வாங்கும்போது கூட அவங்க டெய்லி பிரசன்டேஷனுக்கு போறாங்களா இல்லையா? ஹோம் மீட்டிங் போறாங்களா இல்லையா? சிஎன்டி போறாங்களா இல்லையா? ட்ரைனிங் போறாங்களா இல்லையா? செவ்வாய்க்கிழமை ட்ரைனிங்ல எல்லாம் அவங்கள பாக்குறீங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? எப்படி சாத்தியமாகுது? திருப்பதி போறாங்க, எல்லா இடமும் போறாங்க வர்றாங்க. எப்படி இது சாத்தியமாகுது சொல்லுங்க. ஹலோ, ஹலோ கமலாபதி சார் சொல்லுங்க. குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஜெகதீஷ் சாருக்கு வாழ்த்துக்கள் சார். அப்பா இவ்வளவு நேரம் தூங்கி இருந்தீங்களா? இல்ல சார், கண்ணாடி விட்டுட்டேன், மறந்துட்டேன், எடுத்து போட்டேன். இல்ல சார், அவரு இவ்வளவு நேரம் பேசினாரு. பேசிட்டு அவரு அங்க பிளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவரு போனை இது பண்ண பிறகு நீங்க வாழ்த்துக்கள் சொல்றீங்களா, அதான் கேட்டேன். ஆமா சார், நான் பேசல, விட்டேன். நீங்க பேசியிருந்தீங்க, அதையே பார்த்துருந்தோம் சார் நானு. நான் இப்பதானே பேசுறேன். நான் முதல்ல இருந்து பேசவே இல்லையே. சரிங்க சார். ஓகே கிரேட். ஓகே நம்ம சார். ஊர்ல இருந்து நம்ம ஊர்க்காரரு ஃபேமிலியோட துபாய் போறாரு. நம்ம அப்ளைன் நம்ம வீட்டுல உட்காந்துருந்தா எப்படி? நம்மளும் கூட போக வேண்டாமா? ட்ரை பண்றேன் சார், கண்டிப்பா போலாம். இப்ப இன்றைக்கு சில சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால என்னால போக முடியல. எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அதை சரி பரவாயில்ல, நான் ஏற்கனவே ஸ்டார் குரூஸுக்கு நான் ஃபேமிலியோட பையன் பொண்ணு ஒய்ஃப் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். அதனால திரும்பவும் இப்ப போறதுக்கு தயாரா இருந்தா கூட ஒரு சில சூழ்நிலைகள் போக முடியல. சார், ஆனாலும் எத்தனை பேரு ஏங்கிட்டு இருக்கீங்க? அது அந்த ஏக்கத்திலேயே நம்ம காலம் ஓடிடுமா, இல்ல அது நிறைவேறுமா? வெஸ்டீஜ்ல எல்லாமே சாத்தியமே, வெஸ்டீஜ்ல எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா அதுதான் முக்கியம். நிறைவேறும் சார். இல்ல அதுதான் மேடம். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சி, ஒரு செடி வளராம இருந்தா அந்த செடியை நீங்க உங்க வீட்டுல வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா ஒரு இல்லைங்க செடி சார். வளரவே இல்லை, மொத்தமே 6 இலை தான் இருக்குது. 6 மாசமா 6 இலை தான் இருக்குது. 1 வருஷமா 6 இலை தான் இருக்குது. அந்த செடி என்ன பண்ணுவீங்க? அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி இன்னும் வளர்த்துவோம் சார். அதான் சொல்லல, 1 வருஷமா அப்படியே தான் இருக்குது, 2 வருஷமா அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுவீங்க?
புடிங்கி போட்டு புதுசா அடுத்து செடியை வச்சு ஆஹ் நட்டு நம்ம வந்து வளராத சில டீமை வச்சுக்கிட்டு அவங்களுக்கே ஃபோன் பேசிட்டே இருக்கிறோம். தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் சரியா செயல்பட்டு விவேகமா செயல்பட்டு புதுசா புதுசா நிறைய பேரை நம்ம புதுசா பிரசன்டேஷன் கொடுக்க கொடுக்க தான் அதுல சில நல்ல லீடர்ஸ் வருவாங்க. கண்டிப்பா சார். சுறுசுறுப்பா நம்மள மாதிரி நம்மளை விட சிறப்பா செயல்படுற RS ராஜன் சார் மாதிரி, சித்தா சிங் சார் மாதிரி, விக்டோரியா மேடம் மாதிரி நமக்கு நிறைய லீடர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்னா இந்த செடி இன்னும் வளர்ந்துரும்னு பழைய ஆளுங்களுக்கே தண்ணி ஊத்தி உரத்தை போட்டு நம்ம டைமையும் நம்ம பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மைதான் சார், உண்மைதான். இன்னைக்கு வெஸ்டேஜில் ஜெயிச்ச எல்லாரையுமே பாருங்க. சித்தா சிங் சார் வரைக்கும் இன்றைக்கும் 1 to 1 போறாங்க. ராஜன் சார் போறாங்க, விக்டோரியா மேடம் போறாங்க, எல்லாரும் போறாங்க. டீமை டெவலப் பண்றாங்க. நம்ம டீம் டெவலப் ஆயிடுச்சே, மாசம் 1 கோடி ரூபாய் வருதுன்னு சித்தா சிங் சார் இன்றைக்கும் பிரசன்டேஷன் போகாம இல்லை. அப்போ அவங்களே போகும்போது நம்ம போகணுமா வேண்டாமா? நம்ம புதுசா ஆளுங்களை பார்க்கணுமா வேண்டாமா? நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா ஏற்கனவே சேர்ந்த 4 பேரையும் குத்துன்னு குத்துறோம். அவங்களுக்கும் உடம்பு வலிக்கும், நமக்கும் கை வலிக்கும். அதுவே புதுசா பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் தெளிவா இன்னும் நிறைய பேர் புதுசா வந்தவங்க எத்தனை பேர் இப்ப சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிறகு ஜாயின் பண்ணவங்க, வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர் இன்றைக்கு வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சு, பிரான்ஸ் முடிச்சு, சில்வர் முடிச்சு, கோல்டு முடிச்சு, ஸ்டார் முடிச்சு, டைமண்ட் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் சுத்தி பாருங்க. அப்ப புதுசா வந்தவங்களால இது முடியும்னா நம்ம ஏன் புதுசா நிறைய பேரை பார்க்க கூடாது? அதுதான் முக்கியம். அதற்கான முயற்சியை நம்ம செஞ்சா நம்ம ஜெயிச்சிடலாம். தட்ஸ் ஆல். அதற்கான முயற்சி நம்ம செஞ்சா அடுத்து லண்டன் ட்ரிப்புக்கு நம்ம தயாராயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளை தயார்படுத்துறது நம்ம கையில தானங்க இருக்கு. வேற யாராவது வந்து நம்மளை ரெடி பண்ண முடியுமா? காலையிலே எழுப்பி நமக்காக யாராவது பிரஷ் பண்ண முடியுமா? முடியாதுங்க சார். நம்ம தான் பண்ண முடியும். நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம யாராலும் நமக்காக நம்ம தான் பண்ண முடியும். அப்ப காலையில நம்ம பிரஷ் பண்ணி நம்ம ரெடி ஆகி நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னா நம்ம தான் காலையில பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு நம்ம வெளியே கிளம்பணும். அப்போ அதே மாதிரிதான் இன்றைக்கு வெஸ்டேஜில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளை தான் நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம வாழ்த்து சொல்லணும், ஆனா வாழ்த்து சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த முறை அந்த வாழ்த்தை வாங்குற இடத்துல நம்ம போயிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு கைத்தட்டுனா அடுத்த முறை அந்த கைத்தட்டல் வாங்குற இடத்துல நம்ம இருக்கணும். நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா அதுக்கான வழி இருக்கு. அதுக்காக சொல்லித்தரதுக்கு லீடர்ஸ் ரெடியா இருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த பயணத்துல தயாரா இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம சக்சஸ் பண்ணணும்ன்றதை பிளான் பண்ணிங்க. ரைட்டா? அதாவது முயற்சி பண்ணவங்க, நான் முயற்சி பண்றேன்னு சொல்றவங்கள தான் எனக்கு பிடிக்காது. முயற்சியும் பயிற்சியும் இருந்து செயல்பாடும் சரியாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். சரியான பயிற்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும், நம்ம செயல்பாடு உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். பிரசன்டேஷன் அதுதான் சக்சஸுக்கான ஒரே வழி. தொடர்ந்து பிரசன்டேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம சிஸ்டம் தெளிவா சொல்லியிருக்கு எல்லாமே. கன்சியூம், ஷேர், அது எல்லாம் கரெக்டா கன்சியூம் பண்ணணும், ஷேர் பண்ணணும்னா நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா டீம் ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டோம்னா சக்சஸ் தானா வரும். ஸோ அது சிறப்பாக பண்ணுவோம். ரைட்டா? நான் ரவிச்சந்திரன் சார் எதுவுமே பேசல. வேற யாராவது உங்க கருத்துக்களை சொல்லணும்னா சொல்லலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக வந்து சுச்சுவேஷன் பேசுகிற மாதிரி இல்லை, அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன் எல்லாரும். ஓகே. எனக்கோ ஜெகதீஷன் சார் ஃபாரின் ட்ரிப் போகிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ
இன்னைக்கு நானுமே வந்து இந்த ட்ரிப்ல கலந்துக்காம இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்குன்றதுனால நான் கலந்துக்கல. இல்லைன்னா நானுமே நேரம் ஃப்ளைட்டு தான் இருந்திருப்பேன். தேங்க்யூ சார். அதாவது எத்தனை ஃபாரின் ட்ரிப் போனாலும் இந்த ட்ரிப்பு போக முடியலன்ற ஏக்கம் உங்களுக்கும் எனக்கும் நிறையவே இருக்கு. கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். So good morning. அதுவும் சரியா? க்ரூஸ் ட்ரிப்பை மிஸ் பண்றோம் போது கொஞ்சம் Good morning leaders. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். So குட் மார்னிங் மேடம். ஒரே நிமிஷம். So good morning leaders. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மேடம் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். குட் மார்னிங் மேடம். பண பரிமாற்றம்னு இருக்கு பாரு, தள்ளி வா. சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம். தெரியுதா? இப்போ தெரியல. ஒரு நிமிஷம் சார். இப்ப தெரியுது. இப்ப தெரியுது மேடம். இப்போ ஃப்ரண்ட் கேமரா. அம்பிராஜன் சார் வந்திருக்காரு ஏர்போர்ட்க்கு. நான் உள்ள வந்துட்டேன், அதனால அவங்க வெளில நிக்கிறாங்க. சோ ஜஸ்ட் இந்த கண்ணாடியில பார்த்து ஒரு ஹாய் சொல்லிடல பாவம் வந்து. சோ லீடர்ஸ், ஹலோ பேசுங்க. குட் மார்னிங் மேடம். ரூபன் சார். சொல்லுங்க மேடம். ரூபன் சார் சாரி. சொல்லுங்க மேடம். கேக்குதா பேசுறது? கேக்குது. கேக்குது. கேக்குதா? இங்க பாருங்க, கேக்குது. யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் சரவணன் சார் டீம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ so much. சோ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சோ நாங்களும் இப்போ எமிரேட்ஸ்ல கிளம்புறோம். சோ நெக்ஸ்ட் ட்ரிப் எல்லாருமே கலந்துக்கணும். நாங்க மட்டும் போறதுல எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது. சோ நீங்க எல்லாருமே நெக்ஸ்ட் ட்ரிப்ல வரணும். மேபி நாளைக்கு காலைல 6 மணினா அங்க நம்மளுக்கு இன்னும் ஏர்லி மார்னிங்ல. ஓகே. சோ நான் வந்து க்ரூஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ஜூம் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றேன். எல்லாருமே இருப்பாங்க. சோ மேபி எல்லாரோடய பேசலாம். மேபி தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டுதும் சேர்ந்த மாதிரி கூட ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்றேன். சோ எல்லாரும் கலந்துக்கங்க. சோ நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே வரணும். சோ அப்பதான் இது பயங்கரமான எக்ஸைட்மெண்டா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா மேடம் வரும் மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். சார் தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி மேடம். தேங்க்யூ மேடம். ஹாப்பி ஜர்னி. ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேடம். நைஸ் டு see you மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் நீங்க எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா மேடம் ஜாயின் பண்ணிக்கிறோம். வாழ்த்து சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன எல்லாம் பிளைட்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பிளைட் ஏறிட்டாங்க, ஒரு சிலர் பிளைட் ஏறிட்டு இருக்காங்க.
ஸோ நான் நெக்ஸ்ட் ஃபிளைட் போறேன். ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போயாச்சு, அடுத்த ஃபிளைட்ல போறேன். ஹாப்பி ஜர்னி மேம். தேங்க்யூடா செல்லம். மேடம் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மேடம், ஹாப்பி ஜர்னி. அடுத்த ஜூம் மீட்டிங் எப்போன்றதை சொல்லுங்க மேடம். சார் உங்களுக்கு சார் என்னோடது வந்து ரோமிங் தான். ஏதாவதுன்னா இம்பார்ட்டன்ட் இருந்தா லீடர்ஸ் கால் பண்ணலாம். ரோமிங் இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்றேன் சார். உங்களை தான் மிஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ட்ரிப் எல்லாரும் போங்க மேடம். கண்டிப்பா சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ரூபன் சார் தேங்க்யூ. நான் அந்த லக்கேஜ். தேங்க்யூ மேடம். ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே மேடம். ரூபன் சார் ஏன் கலர் மாறி இருக்கு? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் அவங்க வீட்ல. எங்க வீட்ல பவர் கட் ஆயிடுச்சு சார். அப்படியா? பவர் கட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஃபோன் வைஃபைல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஹாட்ஸ்பாட்ல தான் நெட் ஷேர் பண்ணி லேப்டாப்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அதான் இடையில கட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ எனிவே செந்தில் சார், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்துங்க. சரியா? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கு. நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் நம்ம அடுத்த லண்டன் ட்ரிப்ல எல்லாருமே ஒண்ணா போவோம். சந்தோஷமா ஜாலியா, அதாவது உற்சாகமா. அந்த ரவிச்சந்திரன் சார் பேரே லண்டன் ரவிச்சந்திரன் தான். ஏன்னா போன முறை நாங்கள் லண்டன் போகும்போது அவர் அவ்வளோ அட்டகாசம் பண்ணாரு 2016. ஸோ திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து 2025 நாங்கள் போன வருஷம் நம்ம டீம் இருந்து தாய்லாந்து போகும்போது ஒரு 40 பேர் எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ ஜாலியாக போயிட்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே போயிட்டு வருவோம். மீண்டும் சூப்பர் சார். எல்லாரும் ஒன்றா போவோம். சிறப்பாக நிறைய வெஸ்டீஜில் நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்குது. அதை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டே நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பாருங்கள். வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். உங்கள் அப்ளைனோட உங்கள் டவுன்லைனோட யாரோட உங்களுக்கு வாய்க்கால் தகராறு இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக விட்டுட்டு நம்ம விவசாயத்தை சரியாக பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய சாதிக்கலாம். எஸ் சார். வாய்க்கால் தகராறு எப்போ வேணாலும் சரியாயிடும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டீமை இழந்துட்டீங்கன்னா உங்கள் டீமை திரும்ப கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். உங்கள் வியாபாரத்தை கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்த வியாபாரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் இழந்துடாதீங்க. உங்கள் மனைவி மக்களுக்காக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது நம்ம ஃபேமிலிக்காக தான். மற்றவங்க நல்லா இருக்கணும், அப்லைன் நல்லா இருக்கணும், டவுன்லைன் நல்லா இருக்கணும்னு இல்லை. ஆனால் நம்ம வெஸ்டீஜ் வியாபாரத்தில் நம்ம டவுன்லைன் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால எந்த டவுன்லைன் உங்களோட உழைக்க தயாராக இருக்காங்களோ அவங்களோட உழைச்சி அவங்கள மேலே கொண்டு வாங்க. நீங்களும் மேலே வரலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்காக டவுன்லைன் நல்லா இருந்தால் தானே அப்லைன் நல்லா இருக்க முடியும். அதனால அவர் நம்மளை ஜெயிக்க வச்சே ஆகணும்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு அப்லைனுக்கு ஒரு டவுன்லைன் இல்லை, நிறைய டவுன்லைன் இருக்காங்க. நீங்கள் மட்டும் கிடையாது டவுன்லைன். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா உங்கள் அப்லைன் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதை புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஸோ அடுத்த ஃபாரின் ட்ரிப்பில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்வோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெயதீஷ் சர்மா இன்னும் உள்ளதா இருக்காரா? ஜெயதீஷ் சார். எஸ் சார். எஸ் சார். இன்னும் டேக் ஆஃப் ஆகல சார். டேக் ஆஃப் ஆகலையா? ஓ மை காட். பரவாயில்ல. நீங்க உங்க ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். திரும்ப இப்போ உங்க வாய்ஸ் வரும்போது தான் பாக்குறேன். ஒன்னும் இல்ல சார். டேக் ஆஃப் ஆகல. சரி. அவளோட வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ. முகேஷ், கற்பக மேடம் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஓகே சார். எல்லாருக்கும் ஓகே. தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி சார். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a great day. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஷியரா சார். தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார்.